அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய நேரத்திலையும், அதே போல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் ஜோதி வடிவமாக தோன்றிய சிவபெருமானை நினைவு கூறும் வகையில் மகா தீபம் ஏற்றக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கின்ற கிரகநிலை பொறுத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான நல்ல பலன்கள் என்ன, எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடையலாம், அதற்கான ஒரு தெளிவான பரிகாரத்தை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 17ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு. இந்த கார்த்திகை மாதம் பொறுத்தவரை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகையில் நிறைய விசேஷங்கள் நடக்க போகுது. ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கானோர் மாலை போடக்கூடிய நேரமாக இது அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை தீபம் வரக்கூடிய மாதம் தாங்க இது. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையுமே இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தளத்தில் தீபம் சிறப்பாக ஏற்றப்படுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் விசேஷமான நாளாக அமைவதால் இந்த நாளுக்கு சிவன் கோவிலுக்கு சென்று நடத்தக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டீங்கன்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு புண்ணிய பலன்களை சேர்த்துடுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் குறைய வேண்டும், தேக ஆரோக்கியம் பலப்பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா கோவிலுக்கு நீங்கள் பழங்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் குறைய வேணும்னு நினைத்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாளில் பச்சரிசி வாங்கி கொடுப்பதும் நன்மையை தருங்க. பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கனமழை பெய்யக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. விருச்சிக ராசியில் சூரியன் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். தலைவலி, ஒற்றை தலைவலி, இரத்த அழுத்தம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பதட்டம், கழிவு பாதை போன்றவற்றில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது, தேவையில்லாதவற்றை சாப்பிடுவதை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால் உணவு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த நேரத்தில் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய விஷயங்களை இரவு நேரத்தில் சீக்கிரம் சாப்பிட்டு கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க. இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களை செல்லும்போது விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. சட்டத்துக்கு புறமானவங்களுடைய நிழல் கூட படாமல் இந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க. மேலதிகாரியுடைய விஷயத்தில் சூடு சொரணை எல்லாம் பார்க்காம இணக்கமாக செல்வது உங்கள் பற்றின வேலையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. இல்லைன்னா தட்டி கேட்குறன்னு பேரில் வேலை விஷயத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையில் இழப்பு ஏற்படும். பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் போன்றவற்றுக்கு செல்லக்கூடிய நிலையும் கூட ஏற்படலாம். இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய மாதமாக இருப்பதால் ரொம்ப கவனமாக இருங்க. விநாயகர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலான நேரத்தில் உணவு தானம் கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும். சத்ரு நாசத்தை இது உண்டாக்கும். அதே போல் அனுமன் சாலிசை சொல்லி வருவது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகம், வாகனம், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி போன்றவற்றில் கவனமாக இருங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டைனே நட்சத்திரங்கள் உள்ள உங்களுக்கு கிரக நிலையில் ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழிற்ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், விரயஸ்தானத்தில் சூரியனு, புதன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பற்றினா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நல்லபடியாக முடியும். எதிர்த்து செயல்பட்டவங்க நீ விலகி செல்வாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் பற்றினா சற்று கவனமாக இருங்க. பொருளாதார நிலையும் உயருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த வந்த சிக்கல்கள் தீர்ந்துடும். போட்டிகள் குறைந்துடுங்க. எதிர்பார்த்த ஆர்டர் உங்கள் கைக்கு வந்து சேரும்.
பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவங்க தானாகவே அடங்கிடுவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது. திருமண காரியங்களில் சாதகமான போக்கு உண்டு. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியதாக அமையும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கலாங்க. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பாடங்களை படிப்பது நல்லது. வகுப்புல கவனத்தோடு சிதறவிடாம பாடங்களை படிக்க வெற்றிக்கு உதவியாக அமையும். சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கவனமாக இருக்க. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் வரும். கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை நீங்க தவிர்த்துக்கலாம். மிகவும் ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய காலமாக அமைந்திருக்கு. மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனமாக சிதறவிடாமல் படிப்பது ரொம்ப நல்லதுங்க. விளையாடும் போதும் கவனமாக இருங்க. மேலும் எதிலுமே லாபமான நிலை உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணவரத்து அதிகரிக்கும். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு பாராட்டியும் பெறுவீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இனி இருக்காது. தந்தையின் உடல்நிலையில கவனமாக இருங்க. அவருக்காக செலவு செய்ய வேண்டியது அமையும். சிலருக்கு இடமாற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் நன்மையும் உண்டு. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பை பேரில் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் திருப்தி செய்ய முற்படுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேன்மை அடைவீங்க. குடும்பத்தில் இருப்பவங்க உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் இப்போது செய்ய மாட்டாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை சண்டைகள் வரும். அதுவும் நீங்கிடும். பிள்ளைகள் மூலம் மதிப்பு உங்களுக்கு உயருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கான அறிவுத்திறன் அதிகரித்திடுங்க. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல அமையும். நேரத்தில் நீங்கள் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. மன நிம்மதி உண்டுங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கு. வியாபாரம் தரத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறமை கூடும். பயணங்கள் செல்ல நேரிடும். பணி நிமித்தமாக அடைய வேண்டியதாக கூட இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க. சுற்றத்தினருடைய வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு உண்டு. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப வருமானம் இனி அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயமும் பெறுவீங்க. பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்க போகுது. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக இப்போது செய்து முடித்திடுவீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் கௌரவம் உயர்ந்திடும். விரும்பிய பதவி இந்த நேரத்தில் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான போக்கு உண்டு. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா தீவிர முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்திடும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு இந்த நேரத்தில் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து விசாகம் 4ஆம் பதத்தில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்து நீங்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் இனி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் கௌரவமும் அந்தஸ்து உயரும். தூக்கமோ துன்பமோ நீங்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய காலம்தாங்க இது. தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு பூமி மூலம் வர வேண்டிய வருமானம் தாமதப்படுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முழுமையாக தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். அடுத்ததாக வரக்கூடிய கேடை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணியுடன் விவாதம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அவசர முடிவுகளை எடுப்பதை மட்டும் தவிர்த்திடுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் வரிய தாமதத்தை சந்திக்க வேண்டியதாக அமையும். தொடர்ந்து விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் வியாழக்கிழமை நாள் பெருமாள் கோவிலில் நான் தாயாரை வணங்கிட்டு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் சுபிச்சம் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு சனிக்கிழமை நாளில் துளசி மாலை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகளை நீக்கிடுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு நிலைவாசப்படியிலையும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கி துன்பங்களை நீங்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வமும்
மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணா எனும் பதிவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.